ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ என்ன சார் இங்கிலீஷ் எக்ஸாம் வச்சுட்டு கெமிஸ்ட்ரி பார்க்குறேன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎஸ் பசங்களுக்கு வந்து 2 நாள் தான் லீவு கெமிஸ்ட்ரிக்கு. ஸோ அதனால் நம்ம கெமிஸ்ட்ரி தான் பார்க்குறோம். இது என்னென்னா கெமிஸ்ட்ரிக்கு இந்த நாள் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா 2 நாள் இங்கிலீஷுக்கு போதும். ஒரு வேளை பயாலஜி பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி இன்றைக்கி படிக்கிறான் தான் படிக்கலாம். பட் அவங்களுக்கு ஏகப்பட்ட லீவ் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐ மீன் கெமிஸ்ட்ரிக்கு சொன்னேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு பக்கம் படிக்கலாமாங்க சார், அதுக்கும் 2 நாள் தான் லீவு அப்படின்னு கேட்கலாம். ஸோ நீங்கள் மேபி நான் இது ஃபுல்லாக கெமிஸ்ட்ரிக்கு தான் எழுதியிருக்கிறேன் சரிங்களா. மேபி உங்களால் வந்து கம்ப்யூட்டரும் படித்து கெமிஸ்ட்ரியும் படிக்க முடியும்னா ஆஃப்டர்நூன் ஒரு 3:30 முடி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு செஷன் எழுதியிருப்பேன். அதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் படிச்சுக்கோங்க. அது வந்து அவங்கவுங்க இஷ்டம். பட் என்னுடைய கைண்ட் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து தயவுசெய்து சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கெமிஸ்ட்ரியே படிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி செஷன் 1, அதாவது 8:30லேருந்து 10:30. நான் டைம் பிரித்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் நடுநடுலாம். ஸோ ரொம்பலாம் கொடுக்கல சரிங்களா. ஃபுல்லாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். ஏன்னா வந்து இப்போவே கொஞ்சம் ஆர்கானிக் எழுதி பார்த்துட்டோம்னா எக்ஸாம் டைம் சீக்கிரமாக முடிச்சிடலாம் அதனால். ஸோ அப்போது செஷன் 1 விக்டர் மேயர், லூகாஸ். ஸோ இது ரெண்டுமே 5 மார்க்கு. டிஎன்ஜி, ஆக்ரோலின் தமிழ் மீடியத்துக்கும் அதே தான் சரிங்களா. அடுத்த ஸ்வான்ஸ் ஆக்சிடேஷன், கிளைக்காலில் 3 இருக்குது சரிங்களா. ஹெச்ஐ கூட ஆக்சிடென்ட் ப்ரிப்ரேஷன் 1,4 டைஆக்சான். ஃபீனால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டவுஸ், குமைன், ஷார்டன் மொமெண்ட், பிக்ரிக் ஆசிட் எப்படி தயாரிக்கிறது, கோல்ப்ஸ் ரியாக்ஷன், ரீமர் டீமன், தாலின் ஃபியூஷன், கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ இணைப்பு விதி அந்த மாதிரிலாம் வந்து ஒரு இல்லையா, ரீமர், கோல்ப்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து முடிக்க எத்தனால 2 hours போதும். எல்லாமே வந்து சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் தான். ஓகே, செஷன் 2 வந்து 11:30 to 1:30. ஸோ ஆல்டால், கேனிசாரோ இது ரெண்டுமே 5 மார்க்கு. எழுதி பாருங்கள், மெக்கானிசம் எழுதி பாருங்கள், டெஃபினிஷன் படிங்க. ரோஸ்மன் ரிடக்ஷன், ஸ்டீபன்ஸ் ரியாக்ஷன், யூரோட்ரோஃபின் அதோட ஸ்ட்ரக்சர், அதோட யூசஸ் அதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஹாலோஃபோம் ரியாக்ஷன் எல்லாத்துக்கும் ஈக்குவேஷன் வந்து ஒரு 2 வாட்டி எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எழுதி பாருங்கள். நனவங்கல் ரியாக்ஷன், பெர்கின்ஸ் ரியாக்ஷன். அடுத்த டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைடில் 4 டெஸ்ட் இருக்குது. அது 4 டெஸ்ட்டுமே பார்த்துக்கோங்க. டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்த்துக்கோங்க. அண்ட் HVZ ரியாக்ஷன், ரெடியூசஸ் ஃபார்மிக் ஆசிட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க். இது வந்து இந்த செஷனில் முடிக்க முடியும். ஏன்னா இருக்கிறதே ஒரு 10 கொஷின் கூட இருக்காது. ஓகேவா. ஸோ அதாவது தமிழ் மீடியத்துக்கு எதாவது கஷ்டம் இருக்கான்னு பாருங்கள். கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோதனை, ஆல்டிஹைடின் சோதனை, அவ்வளோதான். மீதி எல்லாமே நேமிங் ரியாக்ஷன் தானே. ஸோ ஃபார்மிக் அமிலத்தின் ரெடியூஸ், குறைப்பது அப்படிங்கிற மாதிரி வரும், ஒடுக்கம் அப்படின்னு கூட வரும். ஸோ அடுத்த செஷன் 3:30 to 5:30 இதுதான் சொன்னேன். ஒரு வேளை உங்களுக்கு கம்ப்யூட்டர் படிக்கணும்னா 3:30 ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் படிச்சுக்கோங்க. ஸோ இப்போது 3:30லேருந்து 5:30 வரைக்கும் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க கெபரியால் தலைமை யூனிட் 13 சரிங்களா. யூனிட் 13ல் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், கடுகெண்ணெய் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. 1 degree 2 degree 3 degree அமீன், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க் இல்லையா. கார்பலமைன் வினைகள் அதாவது ரியாக்ஷன், கெட்டர்மென்ட்ஸ் ரியாக்ஷன், கோம்பக்ஸ் ரியாக்ஷன், இதெல்லாம் நேமிங் ரியாக்ஷன். ஸோ புக் பேக்கில் 8th ஃபஸ்ட் 1 புக் பேக்கில் இருக்க கொஸ்டினில், செகண்ட் 1, தேர்ட் 1, ஃபிஃப்த் 1, சிக்ஸ்த் 1 இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். புக் பேக்கில் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினும் படிச்சிருங்க. ஸோ இது முடிக்க 2 hours போதுமானு கேட்டால் போதும், ஜாலியாக உட்காந்து எழுதி பார்க்கலாம். செஷன் 4 6:30 to 8:30 யூனிட் 14ல் புக் பேக் ஃபுல்லாக முடிச்சிருங்க. அது ரொம்ப ஈஸியான லெசன். மேபி நீங்கள் வந்து டைம் இருந்தால் புக் இன்னும் முடிச்சுக்கோங்க இதில். ஸோ இதில் கண்டிப்பாக ஒரு 3 மார்க் 2 மார்க் வரும் பயோமாலிக்குள்ள யூனிட் 14ல். ஸோ இதுதான் வந்து நான் செஷன் பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு இது தேவை அப்படின்னா கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்களாக ஒரு ஷெடியூலை போட்டு நீங்களாக வந்து படிச்சிங்கனாலும் ஓகே தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அவனுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். எப்படின்னு பாருங்கள். சார் நான் ஃபஸ்ட்டு வழியுமே சரியாக படிக்கல, ஃபஸ்ட் நான் அது படிச்சுட்டுமான்னு கேட்டிங்கன்னா ஓகே, தாராளமாக படிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து 5th லெசன் வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 5 மார்க்கு, 3 3 மார்க்கு, 3 2 மார்க்கெல்லாம் இருக்குது வரும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 5 லெசனில் எதாவது தரவு இல்லைன்னா ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அப்புறம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி 6 to 10 அதுக்குள்ளே ஏதாவது படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எனி 3 or 4 லெசன்ஸ் இன்றைக்கி முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் என்னுடைய சஜஷன்ஸ். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இன்றைக்கி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கிலீஷ் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு கெமிஸ்ட்ரியும் படிக்காமல் எதுவும் படிக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ப்ரீஷியஸான டே. ஏன்னா இனி வர எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் தான் லீவு, முக்கியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ பயோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணால் 6 நாள் கேப் இருக்கலாம். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்தடுத்து வருது எக்ஸாம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனித்து கரெக்டாக பண்ணுங்கள், இல்லைனா அந்த இடத்துல மாட்டிக்குவீங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.